உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேசரி ரெசிபி. தேங்காய் பாலை வச்சு செய்யக்கூடிய தேங்காய் பால் கேசரி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி வாயில் வச்சோன்னே அப்படியே கரையும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இது நட்ஸுக்கு பதிலாக தான் இது சேர்த்துறோம். நீங்கள் தேங்காய் வேண்டான்னா நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா நெய்யில் வறுக்கும்போது நல்லா க்ரன்ச்சி ஆகும். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த தேங்காய் மட்டும் வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே நெய்யில் 3/4 கப் வெள்ளை ரவை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2.25 கப் தேங்காய் பால், நல்லா தண்ணி மாதிரி எடுத்த தேங்காய் பால் தான், இதை உள்ள சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காயை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து பால் எடுத்தது. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஹை ஃப்ளேமில். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையோட அளவு கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி தேங்காய் பாலும் ஸ்வீட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு சர்க்கரை இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் கெட்டியாகிற ஸ்டேஜில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்யோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நெய் விட்டாதான் அப்படியே அல்வா மாதிரி வரும். அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காயை உள்ள சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடுத்து 2 ஏலக்காய் நல்லா தட்டி எடுத்து உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டே இருங்க, இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொல கொலன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி விட்டோம்னா கீழே விழுகும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியாகணும்னு இல்லை. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே கெட்டியாகிக்கும். நம்ம முதல்ல கெட்டியாக விட்டுட்டோம்னா ஆறும்போது வர வரன்னு ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த தேங்காய் பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.